அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோஸ்டேட்ஸ் அண்ட் மேக்ரோஸ்டேட்ஸ் ரிலேட்டடான நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க புக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பை சத்யபிரகாஷ். அவங்களோட புக்கை தான் நம்ம வந்து அதிலிருந்து நம்ம ஃபியூ ப்ராப்ளம்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 4 டிஸ்டிங்யூசபிள் காயின்ஸ். அதை நம்ம இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் அண்ட் மேக்ரோஸ்டேட்ஸ் வந்து எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டிஸ்டிங்யூசபிளுக்கு வந்து நமக்கு வந்து போஸ்-ஐன்ஸ்டீன், ஃபெர்மி டிராக் வரும். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்டிங்யூசபிள்னு கொடுத்துருக்குறாங்க. 4 டிஸ்டிங்யூசபிள் நம்மளால் பிரிக்க முடியும். காயின்ஸ் ஆர் டாஸ்டு ஃபார் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். Write down the different microstates which may be observed and the macrostates into which they would fall. Write down the probability of the most probable macrostate கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தி மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 கேசஸ் வந்து நம்ம வந்து இப்போ டீல் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து 4 காயின்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டாஸ் போடுறோம். அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்? 4 காயின்ஸுக்குமே வந்து நமக்கு வந்து ஹெட்டு விழலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏபிசிடின்னு 4 காயின் இருக்குன்னா அந்த 4 காயினும் ஹெட்டாக இருக்கலாம். அப்போ ஏபிசிடியை வந்து ஹெட் அப்பில் போட்டிருக்கோம். அடுத்து வந்து காயின்ஸ் ஹேவிங் டெய்லப்லாம் இப்போ எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து 3 காயினுக்கு வந்து ஹெட்டு வரலாம், ஒரு காயினுக்கு வந்து டெய்ல் வரலாம். அப்போ வந்து ஏபிசி இங்கே வந்து டி போட்டிருக்கோம். இப்போது அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இப்போது ஏபிடி அந்த 3 காயினும் ஹெட்டாக இருக்கலாம், சீன்ற காயினுக்கு வந்து டெய்ல் இருக்கலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏபிடிக்கு வந்து ஹெட்டும் சிக்கு டெய்லு, அடுத்து ஏசிடிக்கு வந்து ஹெட்டு, பிக்கு வந்து டெய்ல் விழலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து 2 காயினுக்கு வந்து ஹெட்டாகவும் 2 காயினுக்கு வந்து டெய்லும் விழலாம். அப்போ அது அதில் வந்து நம்ம 3 செட் வந்து எழுதலாம். ஏபிசிடி, சிடிக்கு டெய்லும், ஏபிக்கு ஹெட்டும், அடுத்து ஏசிக்கு வந்து ஹெட்டும், பிடிக்கு வந்து டெய்லு, ஏடிக்கு வந்து ஹெட்டு, பிசிக்கு டெய்லு. இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காயினுக்கு ஹெட்டும் 3 காயினுக்கு வந்து டெய்ல். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்? 4 காயினுமே ஹெட்டு போட்டோம். அடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள் 4 காயினுமே டெய்லு. அடுத்து 3 காயின் வந்து ஹெட்டு, ஒரு காயின் டெய்லு. அடுத்து 2 காயின் ஹெட்டு, 2 காயின் டெய்லு. அடுத்து ஒரு காயின் வந்து ஹெட்டு, ரிமைனிங் 3 காயின்ஸ் வந்து டெய்ல். இந்த மாதிரி அதோட காம்பினேஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். அப்படி எழுதிட்டு நம்ம வந்து இதில் பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டப்பில் இருக்கிறது வந்து N1, அந்த டெய்ல் விழுறது N2 அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து N1 வந்து 4 காயின்ஸுமே ஹெட்டில் தான் இருக்குது. N2ன்ற ஸ்டேட்டில் வந்து எந்த காயினும் இல்லை, அப்போ 0. அடுத்து N1ன்ற ஸ்டேட்டில் வந்து 3 இருக்குது, அடுத்து N2ல் 1. இதே மாதிரி நம்ம எழுதிட்டே வரோம். இந்த மாதிரி எழுதிட்டே வரும்போது இப்போ இதில் எந்த நம்பர் நம்ம மேக்ஸிமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா N1 = 4, N2 = 0. அது வந்து ஒரு டைம் தான் நமக்கு இருக்குது, அது ரிப்பீட் ஆகலை. அதே மாதிரி N1 = 3, N2 = 1 அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து எத்தனை இதில் இருக்குது? 1 2 3 4 டைம்ஸ் அது வந்து என்ன இருக்குன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் N1 = 2, N2 = 2ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 6 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போது நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இதுதான். N1 = 2, N2 = 2 அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது இதோட ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட்னால் இதில் எது வந்து நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ, எந்த காம்பினேஷன் வந்திருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு எத்தனைனா இந்த காம்பினேஷன் N1 = 4, N2 = 0 அது 1, N1 = 3, N2 = 1 2, நெக்ஸ்ட்டு N1 = 2, N2 = 2 அது தேர்டு மேக்ரோஸ்டேட்டு. அடுத்து N1 = 1, N2 = 3, அடுத்து N1 = 0, N2 = 4. அப்போ மொத்தம் வந்து நமக்கு எவ்வளோனா 5 மேக்ரோஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. அந்த ரிப்பீட் ஆகிருக்கிறத வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு மொத்தம் இதில் 16 வரும். அப்போ மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து 16, மேக்ரோ ஸ்டேட் வந்து 5. மோஸ்ட் ப்ராபபிள் வந்து எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ n1 = n2 = மோஸ்ட் ப்ராபபிள். அடுத்து வந்து இதோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னது அப்படின்னா 6/16 அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் 6 அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு மொத்தம் அந்த n1 = 2 n2 = 2ங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா அது வந்து நமக்கு 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ வந்து 6 டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து 16. அப்போ 6/16னா 3/8. இதுதான் வந்து என்னது அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இவ்வளோ நம்ம வந்து எழுதி இவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யலாம். நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிக்கலுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். இன்டிஸ்டிங்யூசபிளுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண முடியாது. டிஸ்டிங்யூசபிள் தான் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 2n அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அப்போ 2n நமக்கு வந்து இங்கே 4 தானே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 4 தான். அப்போ 2/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 கிடச்சிரும். 2 × 2 × 2 × 2. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து 16 வந்துடும். மேக்ரோ ஸ்டேட்ஸ்க்கு வந்து n+1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 4 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 + 1 = 5. அப்போது நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து 2n, நம்பர் ஆஃப் மேக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து n+1ன்னு போடலாம். இது டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து in a random distribution of 10 particles between two boxes with equal probability, calculate the following. Probability of distribution 3,7, ratio of probability of this distribution with the distribution of the largest probability, the total number of microstates and the number of macrostates, the number of microstates in macrostates 3,7. நமக்கு இது 4 ப்ராப்ளமும் சேர்த்து கேட்க போகிறதில்ல. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நமக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் 3,7 கேட்டிருக்காங்க. அதில் 3ங்கிறத நம்ம Rன்னு எடுத்துக்க போகிறோம், 7ங்கிறத S அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் / R ஃபேக்டோரியல் × S ஃபேக்டோரியல் × 1/2n. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 3, எஸ்ஸோட வேல்யூ 7, n வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 10 கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10 ஃபேக்டோரியல் / 3 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் / 1/210ன்னு வரும். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 120 × 2⁻−10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா என்னென்னா R = n/2. அப்போ என்னோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்குறாங்களா, அப்போ 10/2 = 5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா n - R. என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 5. அப்போ 10 - 5 = 5ன்னு வந்துடும். அப்போ லார்ஜஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா நமக்கு வந்து இங்கே nங்கிறது தான். அப்போ n ஃபேக்டோரியல் / S ஃபேக்டோரியல் R ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல், அடுத்து வந்து 5 ஃபேக்டோரியல் 1/210 அப்படின்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 252 × 2⁻−10 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். 3,7ஓட ப்ராபபிலிட்டிக்கும் 5,5ஓட ப்ராபபிலிட்டிக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா அதில் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 10/21 வரும். இதெல்லாம் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகலாக இருந்தால் என்னென்னு பார்த்தோம், 2/10 போட்டோமா. அப்போ 2/n தான் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 10னால 2/10 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது இதில் இப்போ நம்ம வந்து டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிக்கல்னால இது எதை ஒபே பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒபே பண்ணோம். அதில் நம்ம பார்த்துருக்கோம்ல GI/ni அப்படின்னு பார்த்துருக்குறோம். GIங்கிறது அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த ஃபார்முலா தான் இதில் போட்டிருக்கோம். அப்போது நமக்கு வந்து இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் 2 அப்படின்றல 2/nங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 10. அப்போ 2/10 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேக்ரோ ஸ்டேட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா n+1 அப்படின்னு பார்த்தோம். அப்போ n வந்து 10, அப்போ +1ன்னு போனால் 11 வந்து நம்பர் ஆஃப் மேக்ரோ ஸ்டேட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து the number of microstates in macrostates 3,7ன்ற மேக்ரோஸ்டேட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ், வெறும் மைக்ரோஸ்டேட் மட்டும் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் தெரிஞ்சுன்னா 2n போட்டுடலாம் டிஸ்டிங்யூசபிளாக இருந்துச்சுன்னா. மேக்ரோஸ்டேட் கேட்டால் n+1 போட்டுடலாம். இதே இது ஒரு மேக்ரோஸ்டேட் கொடுத்துட்டாங்க 3,7ல் எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ n வந்து 10, அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r வந்து 3, அப்போ 3 ஃபேக்டோரியல் 3,7 தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6 7ங்கிறது எஸ். அப்போது 3 ஃபேக்டோரியல் n மைனஸ் r அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா 10 மைனஸ் 3ன்னு போட்டோன்னா நமக்கு 7 கிடச்சிரும். அப்போது 7 ஃபேக்டோரியல் அந்த n மைனஸ் ஆறுங்கிறது தான் எஸ். அப்போது 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல்னு போட்டோன்னா நமக்கு வந்து 120 கிடைக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இன் மேக்ரோஸ்டேட்ஸ் 3,7 அப்படிங்கிறது. அப்போது திருப்பி ஒரு தான் ரீகால் பண்ணிக்கோங்க. டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2n, நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு n+1, நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இன் கிவன் மேக்ரோஸ்டேட்ஸ்னு கொடுத்து இப்போ 3,7 5,2 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல்ன்ற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இந்த 3 ஃபேக்டோரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ராப்ளம், இது வந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. 5 particles are distributed in 2 phase cells. The number of macrostatusன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 5 அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து எத்தனைன்னா 2 phase cells தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது n வந்து நமக்கு எவ்வளோ 5 கொடுத்துருக்குறாங்க, ஜியோட வேல்யூ வந்து 2. இப்போ நம்பர் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோஸ்டேட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட்ஸ்க்கு ஃபார்முலா வந்து n+1 டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகளுக்கு n வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5+1 வந்து 6. அப்போ நம்பர் ஆஃப் மேக்ரோஸ்டேட்ஸ் வந்து 6. மைக்ரோஸ்டேட்க்கு வந்து 2n, அப்போ 2/5ன்னு போட்டால் 2 × 2 × 2ன்னு வரும். அப்போ வந்து 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து என்னது அப்படின்னா 32. அப்போது இந்த மாதிரி இதை நமக்கு வந்து டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிக்கலாக கொடுத்துட்டு மைக்ரோ கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இன்டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகளுக்கு வந்து நமக்கு போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும். அதுக்கு ரெண்டுக்குமே செப்பரேட் ஃபார்முலா இருக்குது மைக்ரோஸ்டேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளால் ஹாலில் போயுமே ஒரு வித்தின் 1 minute நம்மளால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால் வந்து ஒரு ஷார்ட் டைமில் நம்மளால் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.